ஆத்ம திருப்தி அப்படின்னு சொன்னா அது ஆண்டவர் கொடுக்காம அது உண்டாகவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு ஆலோசனை வெளில கூட அந்த நிழலை குறித்துலாம் பேசினார்ல. அப்ப நம்ம வெயில்ல காணப்படும் போது வனாந்திரத்துல இருக்கும் பொழுது ஒரு நிழல் கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். நிழலுக்குள்ள வந்த பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு திருப்தி உண்டானதை போல இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வேர்க்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்டர் இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கும். அது கிடைச்சோன்னா கொஞ்சம் திருப்தியா இருக்கிறத போல இருக்கும். அப்புறம் உள்ள போன கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தா இருக்குன்னா நல்லா இருக்கும் போல. புரியுது நான் சொல்ல வர்றது? அப்ப இந்த மனுஷனுடைய ஆத்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே இப்படிதான் காணப்படுது. அதுக்கு திருப்தி என்ன ஆகாது, அது உண்டாகாது. ஏன்னு சொன்னா ஏதாவது ஒரு லேக்னஸ், ஏதாவது ஒரு காரியத்தில் தாழ்ச்சி உண்டாகும் போது பாத்தீங்கன்னா அதை தேடும். அது கிடைச்சோன்னே திருப்தி அடைந்ததை போல ஒரு ஒரு நினைப்பு பாத்தீங்கன்னா உள்ளே வரும். ஆனா முழு திருப்தி பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. எதற்காக நான் இப்படி காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்த ஆத்மாவை நம்முடைய கர்த்தர் மட்டும்தான் திருப்தி செய்ய முடியும். அவர் சொல்றாரு, உன்னுடைய ஆத்மாவை நான் திருப்தி செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றார். மகா வறட்சியான காலங்களில் கூட, யாருமே செய்ய முடியாத சூழ்நிலையில கூட என்னால செய்ய முடியும் என்று சொல்லுகிறதான கர்த்தராக ஒரு 3 வசனங்களை நான் காண்பித்தால் உங்களுக்கு அழகாய் புரியும். என்று சொன்னால் வசனத்தின் அடிப்படையில் நம்ம நினைப்போம் எனக்கு எல்லாம் இருக்குது, ஒன்றிலும் குறைவில்லை, நான் திருப்தியா இருக்கிறேன் என்று வெளியே சொல்லலாம். ஆனா வசனம் சொல்லுது நீ திருப்தி அடைய முடியாது. ஆண்டவர் திருப்தி செய்யாதபடி உன்னால திருப்தியாக என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது என்கிறது தான் உண்மையாய் காணப்படுது. மனுஷனுடைய கண்களை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 27:20. பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை. ஒரு உவமையை சொல்லி ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை பேசுறார். பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறது. கேட்டா நமக்கு பிடிக்காது, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மை அதுதான். எப்படி பாதாளம் எவ்வளவுதான் போட்டாலும் உள்ள என்ன பண்ணும், வாங்கி கொண்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழிவுனா எத்தனை பேரை அழிச்சாலும், உதாரணத்துக்கு நீங்க ஒரு அக்கினி தான் எடுத்துக்கோங்களா, ஒரு காட்டையே சுட்டரிச்சா கூட அது திருப்தி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கோங்க. அது இன்னைக்கு எவ்வளவு வேணாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விட்டா அழித்து கொண்டே போகும். அதுக்கு திருப்தின்றதே உண்டாகாது இல்லையா? அது பட்சித்து போட்டு விடும். பட்சிக்கிறதான காரியம், அதான் பட்சிக்கிறதான அக்கினி, அதுக்கு திருப்தின்றது உண்டாகாது. அதற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனுஷனுடைய கண் அப்படி இருக்கான். அவன் ஏதாவது பார்த்தான் அப்படின்னு சொன்னா அதை அபகரிக்க வேணும், எடுக்கணும், இச்சிக்கணும் நினைப்பான். அது கிடைக்கிற வரைக்கும் தான், கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்தி உண்டாகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய கண்கள் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது. அடுத்தது உலகத்தினுடைய இந்த பணம், ஆசை, இந்த இச்சைகள் நம்மளை திருப்திப்படுத்தி விடுமா அப்படின்னு சொன்னா அதுவும் திருப்திப்படுத்த முடியாது. ரொம்ப ஏழையா வறுமையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு கொஞ்சம் கிடைச்சா நம்ம வந்து திருப்தி ஆயிடுவோம் என்று சொல்லி நினைப்போம். ஆனா அது வந்த பிறகு அது நம்மளை திருப்திப்படுத்துமா என்று சொன்னால் நிச்சயமா அது திருப்திப்படுத்த முடியாது. இல்லைன்னா எல்லா செல்வந்தனும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான், அவன் திருப்தியா ஆத்ம திருப்தியோட அவன் இருப்பானே. அப்ப இந்த காரியத்தை குறித்து ஒரு வசனம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை. இப்ப நம்ம பணம் வந்து பாத்தீங்கன்னா அதுல திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா இந்த வசனம் இப்படி சொல்லாது. பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயை. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பணம் வந்து அவசியம், செல்வம் வந்து அவசியம். அது வந்து ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. செல்வம் வந்து ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை தான் குறிக்கிறது. ஆனால் அதுல பிரியம் வைத்து, ஆசை வைத்து, இச்சித்து ஓடுகிறவனுக்கு அது கிடைக்கும் பொழுது அது அவனுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுக்க வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது அவனை திருப்திப்படுத்த முடியாது. பணப்பிரியன். அப்ப இந்த செல்வம் பிரியன் அல்லது பணப்பிரியன்றதெல்லாம் ஒரு ஜெனரலான ஒரு வார்த்தையாக, பொதுவான வார்த்தையாக நீங்க என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம விரும்புகிற இச்சிக்கிறதான எந்த ஒரு காரியத்தையும் நாம பெற்றுக்கொண்டால் கூட அது நம்முடைய ஆத்மாவை திருப்தி செய்யாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப செல்வத்தின் மேல ஆசை, அதனால பாத்தீங்கன்னா பவுல் வேற மாதிரி சொல்லுவாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிற வார்த்தை அது சத்திய வார்த்தை. வேத வார்த்தையின் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா அவர் அந்த கடிதத்தை எழுதும்போது அந்த காரியத்தை சொல்றாரு. அப்ப பணத்தின் மேல பிரியம் வைத்து
விட்டு ஓடுகிறது திருப்தி செய்யாது. ஆக்சுவலாக திருப்திப்படுத்தணும் இல்லையா? செல்வந்தனா மாறும்போது திருப்தி ஆனால் உண்டாகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சரியா? அப்போ இது நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய பணம், உலகத்தினுடைய ஆசை, உலகத்தினுடைய இச்சை கிடைக்காத வரைக்கும் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனுஷன் சொல்லிட்டு இருப்பான் இது கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கிடைத்த பின்பு பாத்தீங்கன்னா அது அவனை திருப்தி செய்யுமா என்று சொன்னால் செய்யாது. இப்போ நல்ல ஒரு திருப்தியாய் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு மனுஷனா வேதத்தில் சாலமோனை நீங்க சொல்லலாம். அப்படிதானே? அவனுக்கு இல்லாததே இல்லை. ஒரு தாவீது மாதிரியான ஒரு வாழ்க்கை கூட கிடையாது. வனாந்திரத்தில் ஓடவும் கஷ்டப்பட்டதுமான ஒரு வாழ்க்கை கிடையாது. அவன் ஒரு ராஜாவினுடைய பிள்ளையாய் born with a silver spoon சொல்லுவாங்கல்ல. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிபட்டு வணையப்பட்டு வளர்ந்து என்ன பண்ணா சிங்காசனத்தில் உட்கார்ந்தவன் தாவீது. ஆனால் சாலமோனை பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவினுடைய பிள்ளையாகவே அவன் பிறந்தவன். கஷ்டம்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் செல்வந்தனா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனை மாதிரி செல்வந்தனும் கிடையாது. ஞானியா அவனை மாதிரி ஞானியும் கிடையாது. ஆனால் இது எதுவுமே என்ன திருப்திப்படுத்தலை என்று சொல்லிதான் பார்த்தீங்கன்னா அவன் பிரசங்கிய எழுதுறான். அப்ப இது நீ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் உன்னை திருப்திப்படுத்தலைன்னா, உன் ஆத்மாவை திருப்திப்படுத்தலைன்னா இந்த உலகத்துல எதுவுமே உன்னை திருப்திப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களா, ரொம்ப ஆச்சரியமாய் காணப்படும். ஒரு மனைவி அவனை திருப்திப்படுத்த முடியலன்னா 1000 மனைவி வந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் நான் திருப்தி அடைய பெரிய பராக்கிரமசாலியோ பெரிய இவனோ கிடையாது, மனம் சம்பந்தப்பட்டதான காரியம். ஹல்லேலூயா. அப்ப அத்தனை ஸ்திரீகளே அவன் பெற்ற பொழுது கூட அவனுக்கு அதுல ஒரு திருப்தி உண்டாகவில்லை. கற்களை போல வெள்ளியையும் பொன்னையும் அவன் சேர்த்த போது கூட அந்த ஐஸ்வர்யம் அவனை திருப்திப்படுத்தவில்லை. அப்ப இந்த வசனம் பாத்தீங்கன்னா சத்தியம். இந்த உலகத்துல நாம தேடுகிற காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு மாயான திருப்தியை போல அது தோன்றுமே ஒழிய ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இதனால நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய ஆத்மா திருப்தி அடைவது உம்மால் மாத்திரமே. நீ என்னுடைய ஆத்மா என்ன பண்ணணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னுடைய ஆத்மாவை திருப்தி ஆக்கணும். எந்த சூழ்நிலையிலும் பவுல் சொல்றதை போல வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்க கூட எனக்கு தெரியும் அப்படி சொல்றான் இல்லையா? அப்ப எந்த சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் திருப்திப்படுத்தும் போது ஆத்மா எப்படி காணப்படும்? திருப்தியாய் காணப்படும். ஹல்லேலூயா. அது தேவ பிள்ளைகளுக்கு தேவையாய் காணப்படும்.